ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு கப் கேக் ரெசிபி. ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு கப் கேக்கு. இப்போ சம்மர் சீசன், பசங்களுக்கு எல்லாம் லீவ் விட்டாச்சு. பசங்க வீட்டில் இருப்பாங்க. அவங்க ரொம்ப விரும்பி கேட்குற ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா அந்த கேக்கு, ஐஸ்கிரீம், குல்ஃபி இந்த மாதிரி ஐட்டம் தான். அதில் மெயினானது கப் கேக்கு. அந்த கப் கேக்கில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸு, பனானாலாம் சேர்த்து ஒரு சூப்பரான கப் கேக் ரெசிபியை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இதுக்காக நான் 1 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளோர், 1/2 கப்பு டேட்ஸு, 1/4 கப்பு பொடிச்ச சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, 1/4 கப்பு தயிர், கூடவே கொஞ்சமாக பொடிச்ச நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வாழைப்பழமும் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். இப்போது நம்ம எடுத்து வச்சிருந்த டேட்ஸ், 1/2 கப்பு டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி. இப்போ அந்த டேட்ஸ் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது இல்லையா, அதனால் இதில் வாமான பால் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சூடான பாலாக 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இந்த பாலில் டேட்ஸ் நல்லா சாஃப்டாக ஊறி வரட்டும். இப்போ 10 நிமிஷம் கழித்து பாலில் ஊற வச்ச இந்த டேட்ஸை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாலில் நல்லா ஊறிடுச்சு, சாஃப்டாக ஆகிடுச்சு டேட்ஸு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு வாழைப்பழத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வாழைப்பழம் எடுத்துருக்கேன். சின்ன வாழைப்பழமாக இருந்தால் 2 வாழைப்பழமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி. இப்போ இந்த அரைச்ச கலவையை ஒரு பக்கமாக வச்சிடலாம். அடுத்தது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1/4 கப்பு தயிரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் தயிரும் சேர்த்துக்கலாம், அதுக்கு பதிலாக முட்டை வேணாலும் சேர்த்துக்கலாம். முட்டை வேணுன்னா ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. தயிர் அல்லது முட்டை சேர்த்துட்டு இது கூடவே 1/4 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருந்ததையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்லா கலந்து வர்ற அளவுக்கு கலக்கி விட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எக்கு சேர்க்காமல் வெஜிடேரியனாக செய்கிறேன். உங்களுக்கு எக்கு விருப்பம்னா எக்கு சேர்த்தும் செய்யலாம். அப்போ தயிரோட அளவு கம்மியாக சேர்த்துட்டு ஒரு முட்டையும் சேர்த்துட்டு வெல்லமும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது பாருங்கள், நம்ம தயிரில் இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி ஸ்மூத்தாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த டேட்ஸு வாழைப்பழ கலவையும் இதில் சேர்த்துட்றேன். பேரிச்சம்பழமும் வாழைப்பழமும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் இது கூடயே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் எடுத்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா பேக்கிங் சோடாவையே கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்காக சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா கலக்கி விட்டாச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு ஃப்ளேவருக்கு தான். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பேட்டரு நல்லா ஸ்மூத்தாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலவை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது கூட சேர்க்க வேண்டியது மாவு மட்டும்தான். ஆல் பர்பஸ் ஃப்ளோர் இல்லைன்னா வீட் ஃப்ளோர், கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ 1 கப் அளவுக்கு அந்த கோதுமை மாவையும் இது கூடயே சேர்த்துட்டு பொறுமையாக கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. இந்த பேட்டரெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போர் பண்ணி டக்குன்னு 15 நிமிஷம்தான். அவனில் வச்சு வேணாலும் குக் பண்ணலாம். அவன் இல்லாட்டி வீட்டில் இருக்கக்கூடிய கடாயில் வச்சுட்டு கீழே உப்பு பரப்பிட்டு மேலே ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு அது மேலே நம்ம கப் கேக்கை வச்சுட்டு கடாயை நல்லா மூடி போட்டு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா சூப்பராக கப் கேக் ரெடி ஆகிடுங்க. இப்போ நம்ம மாவை சேர்த்துட்டு கட்டிப்படாமல் இந்த பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தாச்சு. இப்போ நான் இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு வால்நட் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வால்நட் இல்லைன்னா பாதாம் பருப்பு, அப்படி இல்லைன்னா முந்திரி பருப்பு கூட இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அது நடுவில் க்ரன்ச்சியாக அகப்படும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்மளோட பேட்டர் நல்லா ஸ்மூத்தாக ரெடி ஆகிடுச்சு. அட் லாஸ்ட்டாக இது கூட 1/4 கப்பு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏதாவது ஒரு எண்ணெய், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எண்ணெயை 1/4 கப் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக கலக்கி விட்டு எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான், நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கப் கேக் மோல்டரில் ஊற்றி எடுத்துக்கலாம். என்கிட்ட கப் கேக் மோல்டு இருக்குது. அதில் இந்த மாதிரி கப் கேக்குக்கான சின்ன சின்ன பேப்பர் பவுல் வச்சுட்டு இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை போர் பண்ணுறேன். உங்ககிட்ட கப் கேக் மோல்டு இல்லைன்னா நம்ம வீட்டில் யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் இருக்கும் இல்லையா, குட்டி குட்டி டீ குடிக்கிற கப்ஸ் இருக்குல்ல, அதை கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா டம்ளர், சில்வர் டம்ளர் இருக்குது இல்லையா, குட்டி குட்டி டம்ளர், அதுக்குள்ளே எண்ணெய் தடவிட்டு லைட்டாக ஃப்ளோர் போட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் இந்த பேட்டரை ஊற்றி நீங்கள் குக் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் குக் பண்ணலாங்க. நம்ம பேட்டர் ரெடி பண்ணுறது மட்டும்தான் மேட்ரு. அதை பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா எதில் ஊற்றி குக் பண்ணாலும் சூப்பராக வரும் கப் கேக்கு நமக்கு. இப்போ நான் இதை இந்த 1/4 கப்பு இதால் எடுத்து இந்த மோல்டுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 3/4 அளவுக்கு ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கப் கேக்கை டம்ளரில் ஃபில் பண்ணாலும் சரி, பேப்பர் பவுலில் ஃபில் பண்ணாலும் சரி, டீ கப்பில் ஃபில் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி 3/4 சைஸுக்கு ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. அது அப்போ தான் ரேஸ் ஆகி வர்றதுக்கு ப்ளேஸ் கிடைக்கும். இது மேலே கொஞ்சமாக கட் பண்ண டேட்ஸும் நட்ஸும் தூவி விட்டுக்கிறேன் ஒரு அலங்காரத்துக்காக. மேலே கொஞ்சமாக நட்ஸு, அப்புறம் டேட்ஸு. இதுலேயே நான் வால்நட்டும் தூவி விட்டுருக்கேன். உங்களுக்கு பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, வால்நட் பருப்பு, முந்திரி பருப்பு எது வேணால் விருப்பப்படுற பருப்பை மேலே அது மாதிரி தூவி விட்டுக்கோங்க. இது நம்மளுக்கு நம்ம அந்த பேக்காகி வர்றப்ப மேலே பார்க்குறதுக்கு டிசைனாக பசங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கப் கேக்கு இது மோல்டில் ஊற்றி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அவனில் வச்சு இன்றைக்கி பேக் பண்ணுறேன். அவனில் 180 டிகிரி செல்சியஸில் ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான் பேக் பண்ணுறேன். 15 மினிட்ஸ் பேக் பண்ணாலே கப் கேக் ரெடி ஆகிடும். நீங்கள் கப் கேக்காக இல்லாமல் ஒரு பெரிய மோல்டில் ஊற்றி ஃபுல்லாக பெரிய சைஸ் கேக்காகவும் ஃபில் பண்ணலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட பேக்கிங் இது முடிஞ்சிச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.